விழிப்பாயிருங்கள் என்றார். இந்த கிளிப்பில் இன்னொரு ஆங்கிளில் கடவுள் கிரைஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் இந்த 14வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் உள்ள காரியங்கள் ஆக்சுவலாக ஒரே கோர்வையாக தான் பேசிக்கிட்டே வராரு. ஆனால் இந்த 14வது வசனத்துலேருந்து வேறொரு கான்செப்டை பற்றி பேசிட்டே வருவார். ஆனால் இன்னொரு ஆங்கிள் வருது. அதோட டைம் லைன் தான் அதுவும். என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போது மேலும் பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே அப்படின்னு இருக்கு. தானியேல் தீர்க்கதரிசி எங்கே சொல்லியிருக்கிறாரு பாழாக்கும் அருவருப்பை குறித்து அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி அவர் சொல்கிறார். தானியேல் 11ஆம் அதிகாரம் 27, 31 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, மேலும் பாழாக்கும் அருவருப்பை ஸ்தாபிப்பார்கள், அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை ஸ்தாபித்து உங்களை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு அங்கே காரியத்தை சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ அப்போ அங்கே சொல்லப்படுற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எருசலேம் தேவாலயத்தில் தானியேல் காலத்தில் இல்லை, அதுக்கு பின்னாடி கிரேக்க காலத்தில் ஆன்டியாகஸ் IV எபிஃபனஸனுடைய காலத்தில் அவங்க கொண்டு பன்றியை பலியிட்டு அங்கே கொண்டு ஜியூஸ் தேவனுடைய காடோடைய காரியத்தை வச்சு அன்றாட பலியை நீக்கி இப்படி ஒரு காரியம் நடைபெற்றது. கிமு 168 நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இப்போ அவர் இங்கே சொல்றத பாருங்க, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இதை நடந்து முடிஞ்சிருச்சே. அப்போ இயேசு இப்போ எதை பற்றி பேசுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்க போகிறத பற்றி பேசுறாரு. ஃபியூச்சர். அதை நிற்கத்தகாத இடத்தில் நீங்கள் அதை நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடுவீர்கள் அப்படின்னு இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடியதான வரப்போகிற சர்வாதிகாரி, வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2:18 அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று. அந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து அவன் எங்கே நிற்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, நிற்கக்கூடாத இடத்துல. இப்போ அந்த பரிசுத்த ஸ்தலம்ங்கிறது எருசலேம் தேவாலயம். இதன் மூலமாக நிதானிக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எருசலேமில் தேவாலயமே இல்லையே. அப்போ அங்கே என்ன வரும்? 3வது தேவாலயம் வரும், கட்டப்படணும். அந்த தேவாலயம் கட்டப்பட்டு அந்த தேவாலயத்தில் அவன் நிற்பான். இப்போ நீங்கள் சமீபத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இஸ்ரவேல் எருசலேம் தலைநகரம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு 2018. அந்த இடத்துல பேசும்போது அப்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர் பேசுனதை கவனிச்சிங்கன்னா, அவர் ஒரு வேர்ட் சொன்னார், 3000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு டெம்பிள் இருந்துச்சுன்னு சொன்னார். அப்போ அவங்களுடைய மைண்டில் இன்னும் என்ன இருக்குது? எங்கள் டெம்பிள் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா எங்கள் டெம்பிள் திருப்பி வரணும், அதோடைய நோக்கம் அதான். கரெக்ட். அவங்க ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறாங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் டெம்பிள் இங்கே ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த டெம்பிள் திரும்பி வரும், அதான் இங்கே இருக்குது. அது நிற்கக்கூடாத இடத்துல நிற்க காணும்போது அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போது அந்த இடத்துல 3வது தேவாலயத்தை கட்டுவாங்க. 3வது தேவாலயம் கட்டின பிறகு மிகப்பெரிய உபத்திரவம் ஒன்று இஸ்ரவேலர்களுக்கு ஆரம்பிக்கும். என்ன உபத்திரவம் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இஸ்ரவேலர்கள் சிலை வழிபாடை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுடைய இதில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு நியாயப்பிரமாணத்தில். இப்போது வரக்கூடிய அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்னா, தனக்கு ஒப்பான ஒரு சிலையை கொண்டு அங்கே வைப்பான்னு சொல்லி ரெவலேஷன் 13:15 இருக்குது. இதே காரியம்தான் தானியேல் 11, 21, 27, 31 3 வசனத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அவன் கொண்டு அங்கே வைக்கும் போது இஸ்ரவேலர்கள் அதுக்கு முடியாதுன்னு சொல்லுவாங்க. முடியாதுன்னு சொல்லும்போது அவர்களுக்கு உபத்திரவம் ஆரம்பிக்கும். இப்படி ஒரு சம்பவம் இஸ்ரவேலில் நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நேபுகாத் நேச்சார் ஒரு சிலையை செய்கிறாரு. 2ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகம் அதுவும் ரெக்கார்டாயிருக்கு. அந்த இடத்துல அனனியா, மிஷாவேல் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள பணிந்து கொள்ள சொல்கிறாரு. அவங்க வழிபட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வழிபட மாட்டேன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க நெருப்புல தூக்கி போடுறாரு இல்லையா? இந்த சேம் சம்பவம் ஒன்று இப்போ நடக்க போகுது இங்கே. அதான் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த உபத்திரவம் ஒன்று ஆரம்பித்த உடனே சகல ஜனங்களுக்கும் இவங்க என்ன செய்யப்படுவாங்க? விரட்டி அடிக்கப்படுவாங்க யூதர்கள் திருப்பியும். அதான் அவங்களுடைய ஃபைனல். உலகம் முழுக்க சிதறப்பட போகிறாங்க. சிதறி போய் மிகப்பெரிய உபத்திரவத்தை அவர்கள் சந்திப்பார்கள். சந்திக்கப்பட்ட பிறகு அந்த 3.5 வருஷ காலத்துக்கு பைபிள் மகா உபத்திரவ காலம்னு சொல்லுது. மகா உபத்திரவ காலத்தில் அவங்க உலகம் எங்கும் ஓடுவாங்க, எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவாங்க. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் எங்கும் ஒரு ஆன்டி ஜூயிஷ் ஒரு காரியம் உருவாகிக்கிட்டே வருது. எல்லா பக்கத்திலும் அப்படி ஒன்று உருவாகிக்கிட்டே வருது. அதை நீங்கள் பார்க்க முடியும். வெளிநாட்டு பேப்பரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூயிஷ்க்கு எதிரான கருத்துக்கள் அதிகமாக விதைக்கப்படுது. இது எங்கே லீட் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை கொண்டு போயிட்டு கடைசியாக அந்த ஆன்டி கிரைஸ்டோடைய கவர்மெண்ட்டில் எண்டாக நிறுத்தம். கடைசியாக எல்லாரும் பகைக்கிறாங்க,
அன்னைக்கு சர்வாதிகாரியாக இருக்கிற வல்லரசாக இருக்கிற அந்த நாடும் அவனை பகைக்கும். ஸோ இஸ்ரவேலர்கள் மிகப்பெரிய அளவில் அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்படுவார்கள். இதான் கடைசி அவங்களுக்கான உபத்திரவம். 3.5 வருஷம் இது நடக்கும். 3.5 வருஷம் நடந்து முடிஞ்ச உடனே அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஓடி போவது வந்து மாரி காலத்திலாவது, அதாவது ஓய்வு நாளாவது இராதபடி நீங்கள் என்ன செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்றாரு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றா சொல்கிறாரு, அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையாக சொல்கிறாரு. இப்போ முடிவில் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வருவார். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு 26வது வசனம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். கிரேட் பவர் அண்ட் க்ளோரின்னு போட்டிருக்கு. ஆமாம். இப்போ அவர் அப்படி இறங்கி வரும்போது தான் யூதர்களுக்கு தெரியும், நம்ம இத்தனை நாள் இவரை தானே எதிர்த்துட்டோம், இவரை கடவுள் இல்லைன்னு சொன்னோமே, இவர் தானே இறங்கி வராரு அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த வசனம் நிறைவேறும். எந்த வசனம்? அவரை குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள், ஐயோ நம்ம இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி. இப்போ இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அர்மேகதான் யுத்தம், அதாவது அர்மேகதானில் தான் இந்த வார் நடக்க போது. எல்லாரும் மெகிதோ வேலி, ரெவலேஷன் 16:16 மெகிதோ வேலி அப்படிங்கிற இடத்துல கூட்டி சேர்க்கப்படுவாங்க. கூட்டி சேர்க்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் ஒருமித்து அந்த இடத்துல ஒரு சண்டை வரும். அங்கே வந்து ஒரு மும்முனை சண்டை வரும். மும்முனை சண்டைனா என்னென்னா, ஒரு பக்கம் ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஆர்மி, இன்னொரு பக்கம் ஆன்டி கிரைஸ்டுடைய ஆர்மி, இன்னொரு பக்கம் ஈஸ்டர்ன் கிங்ஸ், ரெவலேஷன் 16:12 இருக்குது. ஈஸ்டர்ன் கிங்ஸ் இவங்க ஒரு பக்கம் புறப்பட்டு வருவாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல யுத்தத்தை நடப்பிப்பாங்க. இதான் ஃபைனல் வார். இந்த ஃபைனல் வார்